வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். இந்தியா நார்டிக் நாடுகளுக்கிடையே தொழில்நுட்பம், நிலையான வளர்ச்சி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு குறித்த உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்றார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அரசும் தொழில் நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மக்கள் நல்வாழ்வுத்துறை செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை நடத்தினார். அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. ஆசிய டேக்வாண்டோ பூம்ஸ்கே சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரூபா பேயர் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். இந்தியா நார்டிக் நாடுகளின் 3வது உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்றார். நார்வே நாட்டின் தலைநகர் ஆஸ்லோவில் இன்று தொடங்கிய இந்த உச்சி மாநாட்டில் இந்தியா, நார்வே, ஸ்வீடன், ஐஸ்லாந்து, பின்லாந்து, டென்மார்க் நாட்டு தலைவர்கள் பங்கேற்றுள்ளனர். தொழில்நுட்பம், நிலையான வளர்ச்சி, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, டிஜிட்டல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பது குறித்து இந்த உச்சி மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. நார்டிக் நாடுகளுடனான இந்தியாவின் வர்த்தகம் $19 பில்லியன் அதிகரித்துள்ளது. இது மேலும் வளர்ச்சியடைவதற்கு இந்த உச்சி மாநாடு வழிவகை செய்யும் என்று எதிர்பார்ப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தியா நார்டிக் நாடுகள் இடையே உறவுகளை மேம்படுத்த கடந்த 2022ஆம் ஆண்டு டென்மார்க்கின் கோப்பன்ஹேகன் நகரில் 1வது மாநாடு நடைபெற்றது. இந்த உச்சி மாநாட்டின் இடையே பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐஸ்லாந்து, பின்லாந்து, டென்மார்க் நாடுகளின் பிரதமர்களுடன் ஆலோசனை நடத்தினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அரசும் தொழில் நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற இந்திய வர்த்தக உச்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர், உலகளாவிய பிரச்சினைகளை சாதகமாக மாற்ற தொழில் நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். கோவிட் போன்ற பிரச்சினைகளை இந்தியா எதிர்கொண்டதாக கூறிய அவர், உற்பத்தியை அதிகரித்து முன்னேற வேண்டும் என்று தெரிவித்தார். நாட்டில் தற்போது 1800 உலகளாவிய திறன் மையங்கள் செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். இதன் மூலம் 20 லட்சம் பேருக்கு நேரடியாகவும் 10 லட்சம் பேருக்கு மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். மக்கள் நல்வாழ்வுத்துறை செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை நடத்தினார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ், தலைமைச் செயலாளர் திரு சாய்குமார் உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்றனர். இதனிடையே மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தலைமையில் சென்னையில் இன்று அத்துறை அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் விளையாட்டுத்துறையில் மேற்கொள்ளப்பட வேண்டிய சீர்திருத்தங்கள் மற்றும் செயல் திட்டங்கள் குறித்தும் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் நடந்து முடிந்த சட்டப்பேரவைத் தேர்தல் முடிவுகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. பின்னர் தலைமை செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டமும் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர்களும் தலைமைச் செயலாளர்களும் தங்களது முழு ஆதரவையும் ஒத்துழைப்பையும் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு வழங்குவதாக உறுதிபட தெரிவித்துள்ளதாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இக்கூட்டத்தில் கட்சியின் பணிகள் மற்றும் மக்கள் பணிகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தமிழகத்தின் பொக்கிஷமான சோழர் கால செப்பேடுகளை நெதர்லாந்திலிருந்து இந்தியாவிற்கு கொண்டு வருவதற்கான முயற்சி குறித்து தமிழக முதலமைச்சர் திரு விஜய் எந்த கருத்தையும் தெரிவிக்காதது வருத்தமளிப்பதாக பிஜேபி சுட்டிக்காட்டியுள்ளது. சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபியின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு நாராயணன் திருப்பதி, கடந்த 10 ஆண்டுகளாக வெளியுறவுத்துறை அதிகாரிகள் இதற்கான ஆய்வுகளையும் முயற்சிகளையும் மேற்கொண்டதன் அடிப்படையில் அந்த செப்பேடு இன்று இந்தியா வசமிடம் இருப்பதாக கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன.
ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை வெளியிடப்பட உள்ள நிலையில் மாணவர்களின் மன உறுதி மற்றும் மனநலன் காக்கும் வகையில் தொலைபேசி வாயிலாக ஆலோசனைகளை பெறலாம் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அரசின் செய்திக்குறிப்பில், நட்புடன் உங்களோடு திட்டத்தின் மூலம் பயிற்சி பெற்ற மனநல ஆலோசகர்கள், மருத்துவர்கள் ஆலோசனைகளை வழங்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள், பெற்றோர்கள் 14416 அல்லது 104 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகை பெற மாவட்ட தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த திட்டத்தின் கீழ் வருகின்ற 30ஆம் தேதி வரையிலான காலாண்டிற்கு கல்வி தகுதி கொண்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் பதிவு செய்து 5 ஆண்டு காலம் முடிவுற்ற பதிவுதாரர்களும் இம்மையத்தில் பதிவு செய்து 1 வருடம் முடிவுற்ற அனைத்து மாற்றுத்திறனாளிகளும் தகுதியானவர்கள் ஆவர். இவர்கள் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்திற்கு அனைத்து அசல் சான்றிதழ்கள், வேலைவாய்ப்பு அடையாள அட்டை ஆகியவற்றுடன் நேரில் சென்று விண்ணப்பத்தை பெற்றுக் கொள்ளுமாறு மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. tnvelaivaaipu.gov.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பத்தினை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாமக்கல்லிலிருந்து எஸ். கண்ணன். தமிழகத்தின் கோவை, திருப்பூர், நீலகிரி, மதுரை, கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென் மண்டல இயக்குநர் டாக்டர் VR துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். சுமார் 3 கிலோமீட்டர் உயரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியிலிருந்து தெற்கு கடலோர ஆந்திர பிரதேசம் வரை கேரளா மற்றும் ராயல்சீமா வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, கரூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள். மாவட்டச் செய்திகள். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டு வரும் கட்டுமானப் பணிகளை ஆட்சியர் திரு பிரதாப் இன்று ஆய்வு செய்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் தொடர்பான பயிற்சி முகாம் ஆட்சியர் திரு விஷு மகாஜன் தலைமையில் இன்று நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் முதல் கட்டமாக 325 தனியார் பள்ளி வாகனங்களை ஆட்சியர் திரு தினேஷ்குமார் இன்று ஆய்வு செய்தார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் தனியார் பள்ளி வாகனங்களை ஆய்வு செய்த ஆட்சியர் திருமதி சுப்புலட்சுமி வாகன ஓட்டுநர்களுக்கான மருத்துவ முகாமை தொடங்கி வைத்தார். மதுரை மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் தொடர்பான முன்னேற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் ஆட்சியர் திரு பிரவீன்குமார் தலைமையில் இன்று நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர், 14 பேர் படுகாயமடைந்தனர். மேட்டூர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக நீர்வரத்து வினாடிக்கு 911 கனஅடியாக அதிகரித்துள்ளது. சென்னை கிண்டி வேலைவாய்ப்பு அலுவலக வளாகத்தில் வரும் வெள்ளிக்கிழமை தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திருமதி ராஷ்மி சித்தார்த் ஜகடே தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய டேக்வாண்டோ பூம்ஸ்கே சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரூபா பேயர் வெண்கலப் பதக்கம் வென்றார். உலான்பட்டரில் நடைபெற்ற 30 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகர்ணன் அர்ஜுனன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்றாட்டத்தில் இந்த இணை 21-19, 21-15 என்ற செட் கணக்கில் பிரான்சின் கிறிஸ்டோ பாப்போ தோமா ஜூனியர் பாப்போ இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா நார்டிக் நாடுகளுக்கிடையே தொழில்நுட்பம், நிலையான வளர்ச்சி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு குறித்த உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்றார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அரசும் தொழில் நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மக்கள் நல்வாழ்வுத்துறை செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை நடத்தினார். அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் இன்று சென்னையில் நடைபெற்றது.
ஆசிய டேக்வாண்டோ பும்ஸ்கே சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரூபா பேயர் வெண்கலப் பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.